என் அன்பான மகனே, என் அன்பான மகளே, பழையவற்றை நினைவில் கொள்ளாதே, முன்னிருந்தவற்றை சிந்திக்காதே என்று நான் சொல்வது, உன் வாழ்க்கையை நான் மறந்துவிட்டேன் என்பதற்காக அல்ல. நீ அனுபவித்த வலிகளை நான் மதிப்பற்றவை என்று எண்ணுகிறேன் என்பதற்காகவும் அல்ல. நீ அழுத இரவுகளையும், உன் இதயம் சுமந்த பாரங்களையும், மனிதர்கள் உன்னை கைவிட்ட தருணங்களையும், நீ நம்பிக்கை இழந்து இனி என் வாழ்க்கையில் எதுவும் மாறாது என்று நீ உன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்ட ஒவ்வொரு நொடியையும் நான் அறியாதவன் அல்ல. ஆனால் அந்த நினைவுகள் இன்று உன் எதிர்காலத்தை சங்கிலிகளால் கட்டி வைத்திருக்க கூடாது என்பதற்காகத்தான் நான் உன்னிடம் பழையவற்றை நினைவில் கொள்ளாதே என்று சொல்கிறேன். ஏனெனில் நீ பார்த்தது எல்லாம் கடந்த காலம். ஆனால் நான் காண்பது உன் நாளையது. நீ அனுபவித்தது தோல்விகள். ஆனால் நான் தயார் செய்திருப்பது சாட்சிகள். நீ இழந்தது மனித உறவுகள். ஆனால் நான் தரப்போகிறது தெய்வீக உறவு. நீ சோர்ந்தது உன் பலத்தால். ஆனால் நான் நடத்தப் போகிறது என் வல்லமையால். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடந்த பழைய சம்பவங்கள் உன்னை வரையறுக்கல்ல. அவை உன்னை நான் எங்கு கொண்டு வந்தேன் என்பதை மட்டும் சாட்சி சொல்லவே. ஏனெனில் நீ விழுந்த இடத்திலேயே நான் உன்னை எழுப்பினேன். நீ கண்ணீர் விட்ட இடத்திலேயே நான் உன் கண்ணீரை துடைத்தேன். நீ முடிந்து விட்டேன் என்று நினைத்த இடத்திலேயே நான் இன்னும் ஆரம்பம் கூட இல்லை என்று சொன்னேன். இப்போது நான் சொல்கிறேன், கவனமாக கேள். நான் ஒரு புதியதை செய்கிறேன். அது நாளை அல்ல, அடுத்த வருடம் அல்ல. இப்போது இந்த நொடியிலேயே, நீ நான் சொல்வதை கேட்கும் இந்த தருணத்திலேயே உன் உள்ளத்தில் நான் ஒரு புதிய நம்பிக்கையை விதைக்கிறேன். அது இன்னும் முளையிடாமல் இருக்கலாம், ஆனால் அது உயிருடன் இருக்கிறது. அதை நீ காணாதிருக்கலாம், ஆனால் அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நான் கேட்கிறேன், அது வெள்ளம் போல் புகுந்து வருகிறது என்று காணாதாயிற்றா? என்று நீ பார்க்கிற பார்வை கண்ணின் பார்வை மட்டுமே என்றால் நீ அதை பார்க்க முடியாது. ஆனால் உன் இருதயம் திறந்திருந்தால், உன் ஆவி அமைதியாக இருந்தால், நீ உணருவாய், உன் வாழ்க்கையில் ஏதோ மாறத் தொடங்கியிருக்கிறது என்று. உன் சூழ்நிலைகள் இன்னும் மாறாமல் இருக்கலாம், ஆனால் உன் உள்ளம் மாறத் தொடங்கியிருக்கிறது. உன் பயம் மெதுவாக விலகுகிறது. உன் கவலைகள் சத்தம் இழக்கின்றன. உன் ஜெபம் மீண்டும் உயிர் பெறுகிறது. நீ மீண்டும் நம்பத் தொடங்குகிறாய். அதுவே அந்த புதியதின் முதல் அடையாளம். என் பிள்ளையே, நீ இப்போது நடப்பது ஒரு காடு போல தோன்றலாம். வழி தெரியாமல், முன்னால் என்ன இருக்கிறது என்று புரியாமல், சுற்றிலும் தடைகள், பயங்கள், கேள்விகள், என்ன ஆகும் என் வாழ்க்கை என்ற எண்ணங்கள். ஆனால் நான் சொல்கிறேன், நான் காடின் மேல் பாதையை உண்டாக்குகிறவன். மனிதன் வெட்ட முடியாத இடத்தில் நான் வழி செய்கிறவன். உன் புத்தியால் தீர்வு காண முடியாத சூழ்நிலையில் நான் தெய்வீக வழியை திறக்கிறவன். நீ நினைக்காத இடத்தில் வாய்ப்புகளை உருவாக்குகிறவன். நீ எதிர்பாராத மனிதர்களை உன் வாழ்க்கையில் அனுப்புகிறவன். நீ மூடிய கதவுகளை பார்த்தாய், ஆனால் நான் திறந்த கதவுகளை உனக்கு காண்பிப்பேன். நீ தாமதத்தை பார்த்தாய், ஆனால் நான் சரியான நேரத்தை வைத்திருக்கிறேன். மேலும் நான் சொல்கிறேன், நான் பாலைவனத்தில் ஆறுகளை ஏற்படுத்துகிறவன். உன் வாழ்க்கை வறட்சியாக தோன்றலாம். உன் ஜெபங்கள் பதிலில்லாமல் போனது போல உணரலாம். உன் முயற்சிகள் பயனில்லாமல் போனது போல தோன்றலாம். ஆனால் பாலைவனம் என் வல்லமைக்கு தடையாக இல்லை. வறட்சி என் கிருபைக்கு முடிவாக இல்லை. நான் நீர் இல்லாத இடத்தில் நீரை உண்டாக்குகிறவன். நம்பிக்கை இல்லாத இடத்தில் நம்பிக்கையை ஓடச் செய்கிறவன். மகிழ்ச்சி மறைந்த இடத்தில் சந்தோஷத்தை மீண்டும் பிறக்கச் செய்கிறவன். உன் உள்ளத்தின் வறட்சியில் நான் பரிசுத்த ஆவியின் நீரை ஊற்றுகிறேன். அது மெதுவாக ஓடும் ஆறு போல, ஆனால் நிறுத்தாமல் ஓடும். உன் காயங்களை குணமாக்கும். உன் நினைவுகளை சுத்தப்படுத்தும். உன் அழுகையை நம்பிக்கையாக மாற்றும். என் பிள்ளையே, நீ உன் கடந்த காலத்தை பிடித்து கொண்டிருந்தால் என் புதியதை நீ பிடிக்க முடியாது. அதனால் இன்று நான் உன்னிடம் மென்மையாக சொல்கிறேன், அதை விட்டுவிடு. மன்னிக்க முடியாதவர்களை என் கரங்களில் ஒப்படை. உன்னை காயப்படுத்திய வார்த்தைகளை என் சிலுவையின் அடியில் வைத்துவிடு. உன்னை தோல்வி அடையச் செய்த பயங்களை என் காலடியில் வைத்துவிடு. ஏனெனில் நான் சிலுவையில் உன் கடந்த காலத்திற்கும் உன் நிகழ்காலத்திற்கும் உன் எதிர்காலத்திற்கும் விலை கொடுத்து விட்டேன்.
நீ ஒருபோதும் நினைக்காத உயரத்திற்கு நான் உன்னை எடுத்துச் செல்லுவேன். ஆனால் அதற்கு முன் நீ நினைத்துக் கொண்டிருக்கும் பழைய தாழ்வுகளை விட்டுவிட வேண்டும். நான் உன்னை சீரமைக்கவில்லை. நான் உன்னை புதிதாக உருவாக்குகிறேன். நான் உன் வாழ்க்கையில் ஒட்டு போட்டுக் கொண்டிருக்கவில்லை. நான் புதிய படைப்பை உருவாக்குகிறேன். அதனால்தான் நான் சொல்கிறேன், பழையவற்றை நினைவில் கொள்ளாதே. முன்னிருந்தவற்றை சிந்திக்காதே. ஏனெனில் நீ என் கையில் ஒரு புதிய சாட்சியாக மாறப்போகிறாய். நீ அழுத இடத்திலேயே நீ சிரிப்பாய். நீ இழந்த இடத்திலேயே நீ பெற்றுக்கொள்வாய். நீ பயந்த இடத்திலேயே நீ தைரியமாக நிற்பாய். நீ தனியாக இருந்ததாக நினைத்த இடத்திலேயே நீ என் சந்நிதியை உணர்வாய். என் பிள்ளையே, இந்த வார்த்தைகள் உனக்கானவை. நீ மறக்கப்பட்டவன் அல்ல. நீ தள்ளப்பட்டவன் அல்ல. நீ தாமதமானவன் அல்ல. நீ என் நேரத்தில், என் திட்டத்தில், என் அன்பில் இருக்கிறவன். ஆகையால் உன் கண்களை உயர்த்து, உன் உள்ளத்தை திற, உன் நம்பிக்கையை புதுப்பி. ஏனெனில் நான் உன் ஆண்டவராகிய இயேசு இன்று உன் வாழ்க்கையில் ஒரு புதியதை செய்து கொண்டிருக்கிறேன். அது ஆரம்பித்து விட்டது. அது நிற்காது. அது தோல்வி அடையாது. அது உன்னை விட்டு போகாது. ஏனெனில் நீ என் பிள்ளை, நான் உன் தேவன். என் பிள்ளையே, நீ இன்று என் வார்த்தைகளை வாசிக்கிற இந்த தருணம் சாத்தியமில்லாமல் நிகழ்ந்ததல்ல. உன் உள்ளம் சோர்ந்து, யாராவது என்னிடம் இப்படி பேச மாட்டார்களா என்று நீ மௌனமாக ஏங்கிய போது, நான் உன்னை இந்த வார்த்தைகளுக்கு கொண்டு வந்தேன். ஏனெனில் மனிதர்கள் உன்னை பார்த்த அளவிற்கு அல்ல, நான் உன் உள்ளத்தை பார்த்தவன். நீ வெளியில் சிரித்தாலும் உள்ளத்தில் உடைந்து கொண்டிருந்ததை நான் கண்டேன். நீ சரி என்று சொன்னாலும் உன் ஆவி அழுததை நான் கேட்டேன். நீ மற்றவர்களுக்கு பலமாக தோன்ற முயன்றாலும், நீ தனியாக இருந்த இரவுகளில் உன் தலையணை சாட்சியாக இருந்த கண்ணீரை நான் எண்ணியிருக்கிறேன். அதனால்தான் இன்று நான் உன்னிடம் மீண்டும் சொல்கிறேன், பழையவற்றை நினைவில் கொள்ளாதே. ஏனெனில் அவை உன்னை அடையாளப்படுத்தவில்லை. அவை உன்னை நான் குணப்படுத்திய இடங்களை மட்டும் நினைவூட்ட வேண்டும். நீ தோல்வி அடைந்தாய் என்று நினைத்த சம்பவங்கள் உண்மையில் நான் உன்னை பாதுகாத்த தருணங்களாக இருந்தது. நீ இழந்த உறவுகள் உன்னை கீழே இழுத்துச் சென்ற சங்கிலிகளாக இருந்தது. நீ அனுபவித்த தாமதங்கள் உன்னை முற்றிலும் உடைக்காமல் காக்க நான் வைத்த தெய்வீக இடைவெளிகள். என் பிள்ளையே, நீ எப்போது என்று கேட்டாய். ஆனால் நான் தயார் ஆனபோது என்று பதில் சொன்னேன். நீ ஏன் என்று கேட்டாய். ஆனால் நான் நம்பு என்று உன் உள்ளத்தில் விதைத்தேன். இப்போது கவனி, நான் புதியதை செய்கிறேன். அது வெளியில் பெரும் சத்தமாக இல்லாமல் உன் உள்ளத்தில் மென்மையான மாற்றமாக தொடங்குகிறது. உன் எண்ணங்கள் மாறுகிறது. உன் சொற்கள் மாறுகிறது. உன் எதிர்வினைகள் மாறுகிறது. முன்பு உடைத்த விஷயங்கள் இப்போது உன்னை உடைக்க முடியாமல் போகிறது. முன்பு பயமூட்டிய நாள்கள் இப்போது உன்னை ஜெபிக்க வைக்கிறது. இதுவே அந்த புதியதின் வளர்ச்சி. நீ சில நேரம் குழப்பம் அடைவாய். உண்மையிலேயே தேவன் என்னோடு இருக்கிறாரா என்று. ஆனால் அந்த கேள்விக்குள் கூட நான் உன்னோடு இருக்கிறேன். ஏனெனில் சந்தேகம் வந்தாலும் நீ என்னை தேடுவதை நான் காண்கிறேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கை ஒரு காடு போல தோன்றும். நாட்கள் வரும், அங்கு பழைய அடையாளங்கள் இல்லாது போகும். முன்பு நடந்த பாதைகள் காணாமல் போகும். நீ தனியாக நடப்பது போல உணர்வாய். ஆனால் அப்போதுதான் நான் உன்னை மனித ஆதரவிலிருந்து தெய்வீக வழிநடத்தலுக்கு கொண்டு வருகிறேன். ஏனெனில் காடுகளில் மனித பாதை இல்லை, ஆனால் என் பாதை இருக்கிறது. நீ நினைக்காத திருப்பங்களில் நான் உன்னை வழி நடத்துவேன். நீ பயந்த இடங்களில் நான் உன்னை பாதுகாப்பேன். நீ நிற்க நினைத்த இடங்களில் நான் உன்னை முன்னே நகர்த்துவேன். மேலும் என் பிள்ளையே, பாலைவன அனுபவங்களைப் பற்றி நீ வெட்கப்படாதே. ஏனெனில் இஸ்ரவேலை நான் பாலைவனத்தில்தான் உருவாக்கினேன். தாவீதை நான் பாலைவனத்தில்தான் அரசனாக தயார் செய்தேன். இயேசுவாகிய நானே பாலைவனத்தில்தான் ஊழியத்திற்கு முன் வல்லமை பெற்றேன். ஆகையால் உன் பாலைவனம் உன் முடிவு அல்ல, அது உன் தயாரிப்பு. அங்கே நான் ஆறுகளை ஓடச் செய்கிறேன். நீர் இல்லாத இடத்தில் உயிர் கொடுக்கிறேன். உன் உள்ளம் இனி முடியாது என்று சொன்ன இடத்தில் என் ஆவி இன்னும் தொடரு என்று சொல்கிறது. என் பிள்ளையே, நீ உன் கடந்த காலத்தை விட்டுவிடும்போது நான் உன் கைகளில் புதிய சாட்சிகளை வைக்கிறேன். நீ உன் காயங்களை என் கரங்களில் ஒப்படைக்கும் போது
நான் அவற்றை மற்றவர்களின் குணமடைவுக்கு பயன்படுத்துகிறேன். நீ உன் கண்ணீரை மறைக்காமல் என்னிடம் கொட்டும்போது, நான் அதை எண்ணெயாக மாற்றி உன் தலையில் ஊற்றுகிறேன். நீ சிறியவனாக இருந்தாய் என்று நினைக்காதே. நீ தாமதமானவன் என்றும் நினைக்காதே. நீ தவறானவன் என்றும் நினைக்காதே. நீ என் திட்டத்தின் மையத்தில் இருக்கிறவன். என் நேரத்தின் உள்ளே இருக்கிறவன். என் அன்பின் ஆழத்தில் இருக்கிறவன். ஆகையால் இன்னொரு முறை சொல்கிறேன். உன் கண்களை உயர்த்து, பின்னால் அல்ல, முன்னால் பார். ஏனெனில் நான் உன் கடந்த காலத்தின் தேவன் மட்டுமல்ல, நான் உன் எதிர்காலத்தின் ஆண்டவர். நான் ஏற்கனவே அங்கே இருக்கிறேன். உனக்காக பாதையை தயார் செய்து கொண்டிருக்கிறேன். உனக்காக ஆற்றை ஓட செய்து கொண்டிருக்கிறேன். உனக்காக புதிய நாளை எழுப்பிக் கொண்டிருக்கிறேன். என் பிள்ளையே, நீ என் கையில் பாதுகாப்பாக இருக்கிறாய். நான் தொடங்கிய இந்த புதியதை நிறைவேற்றுவேன். ஏனெனில் நான் வாக்குத்தத்தம் கொடுத்தவன், அதை நிறைவேற்றாமல் விட்டுவிடாதவன். நான் உன் ஆண்டவராகிய இயேசு